2025 நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா? நான் எதிர்பார்க்கிற விஷயங்கள்லாம் 2024 பல விஷயம் நடக்கலைங்க. ஆனா இந்த 2025 என்னோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு ஒரு வருட காலமாக அதிகமாக எதிர்பார்க்கும் நம்மளுடைய நேயர்களுக்காக ஒரு அற்புதமான செயல்பாடு இந்த 2025 நடக்க போகுது. நம்மளுடைய 12 ராசி நேயர்கள்ல என்னென்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அந்த எதிர்பார்ப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முழுமையா பார்ப்போம் வாங்க. காலபுருஷன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கிர பகவானை அதிபதியாக கொண்டு மகிழ்ச்சிகளையும் தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பான செயல்பாடுகளையும் தனக்கு மட்டும் இல்லாமல் பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படும் நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு 2025 ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? இந்த 2025 மறக்க முடியாத செயல்பாடுகள் என்ன நடக்கப் போகிறது? உண்மையாகவே இந்த 2025 எங்களுக்கான வருடமாக இருக்குமா? நாங்கள் கொஞ்சமாச்சும் ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சம்பாதிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உறுதியாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதற்கு முன்னாடி நம்மளுடைய பாணியில் கடந்த காலங்களில் 2023 to 24 எண்டு வரையும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் சில கஷ்டத்தை சந்திச்சிருப்பீங்க, மறக்க முடியாத நிகழ்வுகள் இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் என்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதுக்கு பிறகு இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கருத்துக்கள் சொல்லும்போது எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஆமாம், நம்ம எடுத்த பலன்கள் கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அதே போல் 2025 மாற்றங்கள் முன்னேற்றங்களை நம்ம பார்க்கலாம். இந்த 1.5-2 வருஷத்தில் உங்களுடைய லைஃப்பில் பார்த்திங்கன்னா நீங்கள் போராட்டத்தை சொல்லவே முடியாது. எங்கே போனாலும் நீங்கள் நினச்ச செயல்பாடுகளுக்கு ஆப்போசிட்டாக நிறையா நடந்திருக்கும். இயல்பாகவே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 2024 ஒரு மே ஜூனுக்கு அப்புறம் தான் கொஞ்சமாக பரவாயில்லைங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதுமாரி ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நீங்கள் யார், உங்களோட திறமை என்னன்னு புரிஞ்சுக்கிறாமே உங்களை நிறையவே டிஸ்கரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவ்வளோ டிஸ்கரேஜ் பண்ணாலும் நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை பற்றி வருத்தப்படலை. மனசளவில் வருத்தம் தான், வெளியே புன்னகையே தான் காட்டியிருப்பீங்க, சிரிச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பீங்க. போங்கடா நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை சிரிச்சுக்கிட்டே தான் கடந்து வந்திருப்பீங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மன அழுத்தம் இருந்திருக்கும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே இன்னொருத்தர் சம்பாரிச்சிட்டு போயிடுவான். நீங்கள் ஒரு 10,000 10 லட்சமாக எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள் எல்லாமே வெறும் 1000-2000 வந்திருக்கும். ஸோ அந்த ஒரு குறிப்பிட்ட தொகையை வாங்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டில் வைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கிட்டு விரைய செலவாக ஒரு செலவு வந்திருக்கும். அப்போ எல்லாமே தாக்கம்தான். நிம்மதியாக தூக்கமே இல்லை, தாக்கம் ஒரு பக்கம் தூக்கமும் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் நீங்கள் கோச்சார கிரகங்கள் ரீதியாக சந்திச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்துலேயும் தடை, வீட்டுக்கு போனால் நிம்மதியாக தூக்கம் இல்லை, புரிஞ்சுக்கிட்ட உண்மையான அன்புகளும் புரியவில்லை. இதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு தாக்கமாக இருந்தனே நீங்கள் சமாளிக்க முடியாமல் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இயல்பாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசிக்குன்னு ஒரு குணம் இருக்கும். கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கிருவீங்க, கரெக்டாக இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த முள் எப்படி சமதரமாக சம விஷயமாக வெயிட் இங்கிட்டு வச்சா இங்கே கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த முள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக காட்டும். இல்லைன்னா இந்த பக்கம் இறங்கும், இந்த பக்கம் இறங்கும். ஆனால் நீங்கள் முள் எந்த பக்கம் இறங்க மாட்டீங்க. அதே போல் தான் உங்கள் கூட இருக்கவங்க ஒரு பக்கம் கெட்டது பண்ணுவாங்க, இன்னொரு பக்கம் சில பேர் பல பிரச்சனையை கொடுத்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லைப்பா, நான் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நான் என்னை மாற்றிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க. அப்படி செயல்பட்டவங்களுக்கு தான் அந்த பாதிப்பில் வந்திருக்கும். எதை பற்றியும் வருத்தப்படாமல் எவன் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி இருந்தவங்க கண்டிப்பாக அவ்வளோ பாதிப்பு அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. நீதிக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் கடமைப்பட்டு பல சுமைகள் வந்தாலும் பல பிரச்சனை வந்தாலும் நான் என் நிலையை மாற்றிக்கிற மாட்டேன்னு சொன்ன அத்தனை பேருக்குமே நம்ம சொன்ன விஷயம் நிம்மதியான தூக்கமும் இருந்திருக்காது, பொருளாதார ரீதியான தடைகளும் கட்டாயமாக இருந்திருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா
லாபஸ்தானத்துலேயும் எதிர்பார்த்த லாபம்னாலும் பரவாயில்ல சிரிச்சுக்கிட்டே வாங்கி வச்சுட்டு வர வேண்டிய சூழ்நிலைகளும் இருந்திருக்கும் என்பது கோச்சார கிரகங்கள் கொடுத்த தாக்கம். ஸோ இந்த தாக்கத்திலிருந்து எப்பொழுது விடுபட முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த 2025 ஒரு வெற்றிகரமான சூழ்நிலைகளை கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகின்றன. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு செல்வது நல்லதா கெட்டதா இந்த கேள்வி வரும்ல. அப்போ கெட்டவன் கிட்டிலும் ராஜயோகம் சொல்கிற மாதிரி உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி பகவான் போகிறது ரொம்ப நல்ல விஷயம். 5ல் தான் சனி பகவான் உட்காரக்கூடாதுங்க. 5ல் சனி பகவான் உட்கார்ந்தால் தான் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் இருந்திருக்காது. இதை சொல்ல விட்டுட்டேன். குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சிகள் இருந்திருக்காது. அதேபோல் குழந்தைக்கு பிறக்கிறதே தடை இருந்திருக்கும். குழந்தை பிறக்கிறதுலே தடைகள் இருந்திருக்கும். குழந்தைன்னு சொல்லி இந்த வருஷம் கிடச்சிருமா, இந்த மாதம் கிடச்சிருமாலாம் நீங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைய வச்சுருக்கலாம். அந்த தடைகள்லாம் விலக போகுது. ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி கடந்த காலங்களில் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா இன்னுமே நம்ம சொல்ல போகிற எதிர்கால விஷயங்களும் உறுதியாக நடக்கும் என்பது கிரகங்களுடைய செயல்பாடு. ஸோ உங்களுடைய கருத்துக்களை கட்டாயமாக கொடுங்க. ஸோ இந்த 2025 உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட ஒரு செயல்பாடுகளுக்கு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய தன்மையை கொடுக்க போகுது. இந்த 2025 குழந்தை பாக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களில் ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படிங்க ஆண் குழந்தை சொல்கிறீங்க? ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. 5ல் ராகு உட்காந்தால் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க, கேது உட்காந்தாலும் புத்திர தோஷம்னு சொல்கிறாங்க. நீங்கள் 5ல் ராகு உட்காந்தா நீங்கள் ஆண் குழந்தைஞ்சி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கட்டாயமாக எப்பயுமே பார்த்திங்கன்னா இந்த நிழல் கிரகங்கள் என்று கருதப்படுகின்ற ராகு பகவான் 5ல் அமர்ந்து விட்டால் ஆண் குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. குழந்தை தடை கிடையாது. குழந்தை பிறக்காமல் இருக்காது. குழந்தை பிறக்கும். ஒன்று ஆண் குழந்தையாகவே பிறக்கும். சரியா? 5ல் கேது உட்கார்ந்து தான் பெண் குழந்தைன்னு சொல்லணும். அப்போ துலாம் ராசினியர்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. குழந்தை பாக்கியம் உறுதியாக உங்களுக்கு இந்த வட்டம் உண்டு. பிரபலங்கள் மூலமாக நீங்கள் அதிகமாக மகிழ்ச்சி அடைவீர்கள். உங்களுக்கு திடீர்னு ஒரு ஊர் ட்ராவல் பண்ணலாம், அல்லது எங்கேயாவது போகலாம், அங்கே ஒரு புதிய ஆக்டர் சந்திக்கலாம், அல்லது யூடியூப் பிரபலங்களை சந்திக்கலாம், அல்லது உங்கள் ஊர்லேயே மிகப்பெரிய பிரபலமாக கருதப்படுகின்ற எம்எல்ஏ எம்பி ஸோ யாரையோ ஒருத்தவங்களை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த சந்திப்பு மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட செயல்பாடுக்கு நீங்கள் சொல்ல முடியாது, நீங்களே பிரபலமாகலாம். அப்படி கூட சொல்லலாம். பிரபலங்களை சந்திப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும், உங்களுடைய திறமையை நீங்கள் பிரபலப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கான ஒரு மேடை கிடைக்கும். அந்த இடத்துல உங்களுடைய அங்கீகாரத்தை நீங்கள் நிலைநாட்டுவீங்க. அப்போ உங்களையே பிரபலமாக தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ பிக் பாஸ் போனால் நான் டெவலப் ஆகிடுவேன்ல அப்படிம்பாங்கள்ல. ஸோ அதே மாதிரி நீங்கள் எந்த பாக்ஸ் போனாலும் சரி, எந்த பாஸ் கூட சேர்ந்தாலும் சரி, உங்களுடைய தனித்திறமையை நீங்கள் வெளிக்காட்டுவீங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பிரபலம் துணை கிடைக்கும். பிரபலமாவதற்கான வாய்ப்பும் இந்த 2025 கிடைப்பதற்கான சூழ்நிலை உருவாகுது. உங்களுடைய அப்பா வழி சொத்தில் உள்ள பிரச்சனை விலகப்போகுது. உங்களுக்கு பூர்வீக சொத்து உறுதியாக கிடைக்கும். அப்பா சொத்தில் தாத்தாவோட பங்காளிகள்லாம் நிறைய பிரச்சனை பண்ணியிருக்காங்க. என்னுடைய உடன்பிறப்புக்கும் சில பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. ஸோ சொத்து கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிங்கன்னா கட்டாயமாக கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கான சரியான முறையில் ஒரு தொகை கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதுவும் சரியான தொகையாக தான் கிடைக்கும். ஏமாற்று வேலை அங்கே இருக்காது. முன்னாடி கிடைச்சா கூட ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் ஏமாற்று வேலை உறுதியாக இருக்காது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுற நம்மளுடைய துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலைகளில் ஒரு ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் உண்டு. அதிகமான சம்பளம் கிடைக்கும். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பளம் வாங்குறீங்கன்னா அதை விட 2 மடங்கு உங்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுப்பாங்க. ஸோ அதில் பொருளாதார தடையும் விலக போகுது.
அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா ராகு உங்களுக்கு 5ல் உட்கார போகிறாரு. இந்த மே மாதத்துக்கு அப்புறம் 2025 மேக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு 5ல் ராகு வராரு. அப்போ 5ல் ராகு வந்தால் கேது எங்கே உட்காருவார்? அந்த 5ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம். 11ல் கேது உட்கார்ந்தாருன்னா ஆன்மீக பயணத்தை உறுதியாக மேற்கொள்வீங்க. எங்கேயாவது காசி அல்லது திருப்பதி, இப்படி பெரிய ராமேஸ்வரம், இப்படி பெரிய ஸ்தலங்களுக்கெலாம் நீங்கள் போவதற்கான முயற்சிகள் எடுக்கிறீங்க. ஆனால் போக முடியலன்னு சொல்லி வருத்தப்படுற நம்மளுடைய அன்பு துலாம் ராசினியர்கள் உறுதியாக புண்ணிய யாத்திரைகள், அதே போல் ஆன்மீக பயணங்கள்லாம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் வாக்கிங் அதிகமாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வருஷம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வண்டியிலேயே போனேன், கார்லேயே போனேன் அப்படின்னு இல்லாமல் கொஞ்சம் நடந்து போவதை பழகிக்கோங்க. எக்காந்த உண்டும் உங்களுடைய அபிலாஷைகளை தூண்டுவாங்க கிரகங்கள். ஸோ அப்படிங்கும்போது அதை வாங்கி இதை பண்ணிடலாம், இதை வாங்கி அதை பண்ணிடலாம்னு சொல்லி கடன் வாங்காமல் உங்களால் என்ன பண்ண முடியுமோ கட்டாயமாக நம்மளுடைய துலாம் ராசி நேர்கள் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு உறுதியாக மிகப்பெரிய தாக்கமும் கிடையாது, மிகப்பெரிய பிரச்சனையும் கிடையாது. 2025 அற்புதமான வருடம்னு சொல்லி நீங்களே சொல்லக்கூடிய வாய்ப்பாக கிரகங்களுடைய செயல்பாடு இருக்கப் போகிறது.